ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளிக்கு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நல்லா செம்மையாக இருக்குது. நானும் என் தம்பியும் இப்போ தான் விளையாடணும். அப்போ நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். எவ்வளோ கில் எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த டைமர் முடிகிறதுல ஐயோ கஷ்டா கத்தினே இருக்கானுங்க. வெயிட் ஐயோ ஃபூகா ஐயோ இந்த கேமில் ஒரு ஸ்வர்த்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரே எண்ணெயாக இருக்குது. நான் மெயின் என்னன்னா இதுக்கு சவுண்ட் டவர் நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். சவுண்டே எனக்கு பிடிக்காது கேஸ், ஏன்னு தெரியல. நான் யூஸ் பண்ண மாட்டேன். கஷ்டம். ஐயோ லேக் 7 இன்னொன்று தூரமாக இருக்கு. நிறைய சைடு விட்டுட்டாங்க. நான் விளையாடுறேன். செம்மையான டண்டை யாருக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஹேக்கரான் ஒருத்தன் இருக்கான். கஷ்டங்க. ஒருத்தன் 3 கில். ஐயோ கஷ்டம். அவன் தான் சார் கஷ்டம். ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் இதுவும் நினச்சியாடா ப்ரோன்னு நினச்சியா? ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க ப்ரோவாக இருப்பாங்க. ஆனால் செம்ம அந்தளவுக்கு இல்லை. டிப்ஸ் நான் சொல்கிறேன், ஜம்ப் பண்ணுங்க. ஒருத்தன் வந்து உங்களை பார்த்துனே இருந்தான்னா பக்கத்துலேயே போகாதீங்க, இப்படி ஜம்ப் பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் சும்மா ஓடுறீங்கன்னா நைஃப்க்கு மாற்றிக்கோங்க. ஐயோ அதான் கைஸ். ஐயோ கைஸ், ஹேக்கரா எனக்கு தான் கைஸ் வர மாட்டேங்குது. கஷ்டம். இப்போ பாருங்க ஃபுல்லாக போகிறோம். முன்னாடியே வந்து இருக்காங்க. 3 பேர்டாக இருக்காங்க. 3 பேர்டாக இருக்கிறோம் கைஸ். நான் 3 இருக்கேன் கைஸ். ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் இப்படி விளையாடுறேன். ரெக்கார்ட் பண்ணாட முதல்ல நான் 32 கில்ஸ் கைஸ் ஒரே ரவுண்டில். என்னாலே நம்ப முடியல. அவ்வளோ எட்டு அட்டா எனக்கு அடி போயிட்டு. அவன் போயிட்டாங்க. ஜஸ்ட் யூ கஷ்டம். கைஸ் இது எனக்கு பிடிக்கவே இல்லை.
ஒரே ஒரு கேட்டேன். இது ஓகே. நான் மட்டும் என்ன கைஸ் பண்ண போகிறேன் கைஸ், நான் மட்டும் வந்து என்ன கைஸ் பண்ண போகிறேன். நானே அவுட் ஆகிறேன். அவனும் இல்லை. இடம் வாங்க டெய்லி கைஸ். இருங்க கைஸ், வேறு சர்வர் ஜாயின் பண்ணுறேன். ஜாயினிங் நியூ சர்வர். நான் ரைவல்ஸ் விளையாடுவேன், ஆனால் அது ரொம்ப லேக் அடிக்கும். அதனால தான் நான் இந்த கேம் விளையாடுறேன். நிறைய பேர் அது நிறைய பேரே இல்லை. இருந்தாலும் ரீசன்ட் அமௌண்ட் இருக்காங்க. சரி முன்னாடியே வந்து அடிக்கிறானுங்க. முன்னாடி வராங்க. அடங்கடா கரெக்டாக நான் வர இந்த கேம் முடியுது. கிரேட்ஸ் ஓப்பன் பண்ண மட்டும் நான் ஓப்பன் பண்ணுவேன். வா இது எக்யூப் டெஸ்ட் ப்ரோ ஃபஸ்ட்டு பாக்கெட் வர அதுவே நல்லாயிருக்கும். அடுவில் ஒரு கிலோ எடுத்துனாங்க. நாங்கள் ஆடு ஒரு கிலோவும் எடுக்க விட முடியாது. 1 2 பரவாயில்ல கைஸ். சுத்தமே ஐயோ மேலே இருக்கானா? ஐயோ மேலே இருக்கான். லேக் அடிக்குது. ஆனால் இவ்வளோ லேக் அடிக்கக்கூடாதா? இவ்வளோ லேகா? கஷ்டம். நானே இருக்காங்க ஆனோனே அது
அசால்ட்டாக அடிச்சிட்டேன். அடுப்புறம் ஓட்டேன். ப்ரோ ஆஸ் எ எய்ம் பாட். அவன்கிட்ட கண்டிப்பாக எய்ம் பாட் இருந்தே, அதனால 20 கில்லு கஷ்டம். அப்படின்னா அவன்கிட்ட ஸ்கில்லு இருக்கு. எய்ம் பாட் தான் இருக்கும் அவனுக்கு. ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கும். டேய் யாரா மிஸ்ஸா குடால் டேய் மேலேயே சமைட் பண்ணிட்டாங்க. அவுட் ஆகினே இருக்கேன். 10 கில் தான். 67 கில்லு வேணும் எனக்கு. ஐயோ ஆனால் இது இப்போ இருக்க நிறைய கேம்ஸை விட நல்லா இருக்குது. இந்த கேமு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேம் விளையாடுங்க. ஃப்ளிக்கு பேர். ஸ்பான்சர்லாம் பண்ணல, நானாக தான் சொல்கிறேன். இல்லை நிஜமாலே நல்லா தான் இருக்குது. ஹெட் ஷாட் அவன்கிட்ட எது இருக்கா மாதிரி தெரில. ஹெட் ஷாட் கஷ்டம் பாருங்க. ஏன் பிடிச்சி யூஸ் பண்ணி நான் அஷ்டம். டேய் பேட் பால் கஷ்டம் பாருங்க. மேலே தான் இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வச்சிடலாம். என்னையும் வேறு இப்போ வீடியோ போட்டுருவோம். ஐ ஃபவுண்ட் எவ்ரி பிளாக் ஃபுட் த ஃபோர்த் டே. எப்பறம் 33 கில்லட்ட என்னாலே நம்ப முடியல. குட் ஜாப் மேட். விளையாட்டே ஆகணும். இங்கே ஒருத்தர் இருக்கான். இல்லை கஷ்டம் கைஸ். அவன் கஷ்டம். அவங்க நான் கில்ல கைஸ் கண்டிப்பாக என் பட்டா வச்சிடும். இந்த மேப் நானே விளையாடினதில்ல. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். லெவல் 8. இந்த மாதிரி நூப்பை நான் பார்த்ததே இல்லை. நான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கலான்னு பார்க்கும்போது வந்துட்டான். டேய் அவன் தான் செகண்டில் இருக்கான். அவன்கிட்டயே நான் வாங்கினேன். பாய் ஆனால் நான் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடும் போதே இருக்கலே எவ்வளோ ப்ரோ நீங்கள் திங்க் பண்ண முடியும். அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒருத்தன் லீடர் போர்டில் இருக்கவங்களாம் இருந்தான். அவன் பேர் தான் நான் மறந்தேன். கடை ஸ்பானா நான் செகண்டே வச்சான். டேய் அடிக்கிறதுக்குள்ளே அவன் வச்சாங்க. பார்த்தோன்னே வச்சுட்டான். இவன் தான் கைஸ் அவுட் ஆகினே இருக்கான். 2 கிலோ வச்சான். நைஃப்லாம் ட்ரேடு கில்லா 12 7 14 கிலோ
இவன் என்ன நான் ஃபாலோ பண்ணினே இருக்கான். என்ன நான் தான் உள்ள வச்சாங்க ஸ்பான் ஆகின்னு இருக்கேன். நான் பக்கத்துலேயே ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி. ஐயோ ஓட்டனே இருக்கேன். கைஸ் இந்த அளவுக்கு நான் அப்புறம் பார்த்துட்டு இல்லை. அவன் டூவில் இருக்கான், நான் வேறு தரல. லீட்டர் போட்டு அப்படி லீட்டர் போட அளவுக்கு தான் நான் வேறு கேமில் ஸ்பான் ஆகும்போதே பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது அவனுக்கு டீமாக அவனுக்கு நானும் என் தம்பியும் விளையாடின்னு இருக்கோம். அவங்க டீம் விளையாடுறானுங்க, நானும் டீம் விளையாடுறோம். சர்வர் ஃபுல்லாக எங்கள் 2 பேர் மேலேயே எப்படி கைஸ் விளையாட முடியும்? ஓகே நான் இப்போ லாக்இன் பண்ணிட்டேன். ஒரு கில்லு கைஸ். இதெல்லாம் பாட்டாட்ட செகண்டே கொலை பண்ணிடுறான். இவன் மொட்டை மொழியாக கைஸ். ஐயோ அவனை மாதிரி அவன்கிட்ட செம்ம ஏம் இருக்கு கைஸ். ஆட்டி 11 கில்லு. அவன் லிங்க் போடல, இங்கே மேலே இருக்கவனுங்கள தான் பார்க்கலாம். வேணாம் செக் அவன் பக்கத்தில் தேர்டு அப்படின்றாடா அடிக்கிறான், மற்றபடி அடிக்க மாட்டேன். ஸோ இவனெல்லாம் அடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டுனா அவன் வந்து 4th. அரிஸ்டன் சொல்கிறதுக்குள்ள ஐயோ இவங்க இந்த ஏசிக்கிட்டே அவுட் ஆகின்னு இருக்காங்க. நானே ஏசிக்கு இருக்க செட்டு அவுட்டே ஆகல எனக்கு தெரிஞ்சு. ஃபோர்டீன் கில்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அவனை அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. அவன் தேவை one question. Yo, oh shit, here we go again. Hey guys, அப்படின்னா இந்த மேட்ச் ஃபுல்லாக ஏச தவிர அந்த டியா கிட்ட அவுட் ஆக போகிறோம். அதான் ஒன்று தோன்று எனக்கு ஒரு லேக் அடிக்குது. சொல்லலை 3 times ஒரே ஆளாது அழுகிட்டேன் அவுட் ஆகிட்டேன். guys அஷ்டேன் ஏழு ஃபஸ்ட் டைம் அஷ்டேன். எனக்கு பெருமையாக இருக்குது கைஸ், எனக்கு பெருமையாக இருக்குது. ஏழு ஓ மை காட், ஓ மை காட். கைஸ் ஒரே ஆளிட்டு அவுட் ஆயிமே. கைஸ் ஐம் குக்கிங், மை ஃபோன் குக்கிங். கைஸ் என்னையே அடிக்கிறான். நான் தாங்க லாஸ்ட்டாக இருக்கேன், என்னையே அடிக்கிறான். கஷ்டம் ஓவர் பொய்யா டீக்கா இல்லமாடா வைப்பீங்க. கஷ்டம் 2 பேரும் சரியாயி சார். எனக்கு இப்போ இன்னும் கூட மேட்டர் இல்லை.
ஏஜ் இருக்கணும் அவ்வளோதான். ஏஜ் வாஷ்டா ஓகே. ஏஜ் ஓ மை காட். கஷ்டம். பரவாயில்ல. ஆமாம், அது நான் நினைக்கிறதா பேட்ரிக் கார்டு பேட்ரிக்கேடா. காடை கஷ்டம். இது அவுட் ஆகிட்டான். பேஸ்கனுக்கு அவுட் ஆகிட்டான். பரவாயில்ல. இந்த ஏஸுக்கு தெரியலன்னு சொல்லும் போது அவுட் ஆகிட்டான் அவனுக்கு. கடைச்சி இல்லாத இதுவாது எனக்கு ஏஸ் அஷ்டா போடும். Where is Ace the guys? Big shot. That's what you get, boy. இதுலயே எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். Guys, rare kill. இவங்களாம் சவுண்ட் யூஸ் பண்ணுறானுங்க. நான் சவுண்டு யூஸ் பண்ணல. லிட்டரலாக எதுவும் கேட்கல. ஏன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. நான் இங்கே இது வச்சுட்டேன். நான் சவுண்ட் வச்சுட்டேன்னா லெவல் 8 லெவல் 9 Dakir. La cucaracha. Nada, அவங்க கத்தினா இருக்கும். Yes, you died. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேன். Dakir. பட்டுதேடா. ஓகே, நம்ம ஏஸ் நான் உனக்கு ஃபீல் பண்ணிட்டேன். பூவான டீம். Guys, எனக்கு தெரிஞ்சு அவன் ரேஸ் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனை அடிச்சோம். அவனை நான் ஒரு வாட்டி அடிச்சேன். கைஸ் ஏன் கைஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 2 பேர் டீம் ஆடுறானுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏஸ் போடுறதுனால நான் கில்லு மேலே ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன இது ஹேக்கர்ன்ட்டுண்டா நான் பண்ணுறேன் நெட்டை வச்சு. மேமும் இல்லைன்னே இருக்கும். Sorry guys,
கைஸ் என் தம்பி பேசினே இருக்கான். ஐயோ யார் முன்னாடி தான் நான் அடிக்க போகிறேன். ஐயோ அவுட் ஆகினே இருக்கேன். அட்லீஸ்ட் கில்ஸாக எடுக்கணும்டா. அட அது கூட எடுக்க போக மாட்டேங்கிறாங்க. 2 நிமிஷமா 3 கில்லே இருக்கேன். அட என்னடா ஸ்பான் கில்லு. டேய் டக்கிரியே கொள்றாங்க. எங்க இருக்கானே தெரியல. டக்கிரியோவை ஃபஸ்ட் டைம் கில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ரோ பிளேயர்ஸ் ஆடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு 100 டைம் ஸ்கில் ஆகிட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தான் தோணுது கைஸ். டபுள் ஹெட் ஷாட்டா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. 9 எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். டபுள் ஹெட் ஷாட் 9லேருந்து 2 போச்சு. டக்கிரி enemy spotted. Pro player spotted. Albert, the most worst person I know. Albert is எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஃப்ளமிங்கோ அவன் தான் இருக்கிற ஈவிலஸ்ட் பர்சன் தெரிஞ்சதில் பார்த்தா. See, well played, man. கொல்லவே விட மாட்டேங்கிறான். ஐ நீட் சம் க்ரீப்பியாக இருக்குல்ல என் வாய்ஸில் இருக்கிறது. இருக்கிறதே இருக்குது. டெஸ்ட் ப்ரோவே செகண்ட் இது. ஓகே நான் போகிறேன். இந்த மேட்ச் முடிஞ்சதும் ஈப்ரோவும் முடிஞ்சிடும். அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். லாக்இன் நான் அந்த அளவுக்கு இப்போ பேச மாட்டேன். ஏன்னா ஐ எம் லாக்இன். ஜஸ்ட் கிடிங். லைஃப் எங்கே போச்சு புல்லட்டு? நான் வச்சேன் ரேட் இல்லாத பண்ணுறதுங்க. இவங்களாம் சவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம். ஐயோ கில் பண்ணக்கூடாதுன்ட்டு மேலே நான் அந்தளவுக்கு கில்
ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினச்சா கூட இவங்க வச்சுட்டாங்க. கத்தி கொண்ட வாடான்ட்டுண்டா அதுவும் இதுதான் ஒரே தாண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அடா வணக்கம் ப்ரோ டாக்டரி. அட்லீஸ்ட் ப்ரீத் பண்ண விடுங்கடா. நடக்கும் கட்டி எடுத்தானா நினைச்சேன். அவன் தான் நினச்சா மாதிரி இவ்வளோ தூரம் கூட இருக்காதாடா. அவள் தான் கோப்ரா அவனை நான் ஒரு தடவை அடித்தான், அவன் என்ன ஒரு தடவை அடிச்சான். இப்போ 2 தடவை அடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த டக்ரி பையன் ஓட்டான்னு நினைக்கிறேங்க. ஓட்டுருவான். ஆமாம், என்னை பாட்டு பயந்துட்டான். கோப்ராவை பட்டிலாடு வேணும். இவன் தான் மேலே நைஃப் வச்சுன்னு கடந்ததான் நான் அடிக்கலான்ட்டு மேலே வந்தேன். கடை அಷ್ಟೇ. ஸோ அட்டா கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.